ஆறுகள் மற்றும் மழை நீர் கடலில் கலந்தாலும் கடல் மட்டம் ஏன் உயர்வதில்லை? பருவகால மாற்றங்கள் இருந்த போதிலும் கடல் ஏன் எல்லை மீறுவதில்லை என்ற கேள்விக்கு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஆர்வ முனிவரின் கதை இது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கிருதவீரியன் என்ற தர்மவான் ஆண்டு வந்தான். அவன் மறைவிற்கு பிறகு அவனது புதல்வர்கள் நாட்டின் கஜானா காலியாக இருப்பதைக் கண்டு தங்கள் தந்தை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த செல்வத்தை திரும்ப கேட்டனர். ஆனால் முனிவர்கள் தர மறுத்தனர். இதனால் சத்திரிய மன்னர்கள் கோபமடைந்து பிருகு வம்சத்து முனிவர்களை கொன்று குவித்தனர். குழந்தைகள் முதியவர்கள் என்றும் பாராமல் எல்லோரையும் வதைத்தனர். அந்த வம்சமே அழியும் நிலை ஏற்பட்டது. அப்போது ஒரு பிராமண பெண் தன் வயிற்றில் இருந்த கருவை காக்க தனது தவ வலிமையால் அதை தனது தொடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு இமயமலைக்கு தப்பிச் சென்றாள். சத்திரியர்கள் அவளை பின்தொடர்ந்த போது அவளது தொடையை பிளந்து கொண்டு ஒரு குழந்தை வெளிப்பட்டது. தொடையிலிருந்து பிறந்ததால் அந்த குழந்தை ஆர்வர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பிறந்த உடனே சூரியனை போன்ற பிரகாசத்துடன் இருந்தார். அந்த ஒளியை கண்ட சத்திரியர்களின் கண்கள் குருடாயின. வளர்ந்த பிறகு தன் தந்தை மற்றும் தன் வம்சத்தினர் மன்னனின் புதல்வர்களால் கொல்லப்பட்டதை கேட்ட ஆர்வன் கடும் கோபம் கொண்டார். அவர் பழிவாங்க வேண்டி தவம் செய்ய தொடங்கினார். உலகம் முழுவதையும் அழிக்கக்கூடிய மகா கோபத்துடன் அவர் தவம் செய்தார். அவரது கோபத்தினால் உருவான தீ உலகையே சுட்டெரிக்கத் தொடங்கியது. இவர்வன் தனது தவ வலிமையால் மன்னனின் புதல்வர்களை அழித்தான். ஆனால் அவனது கோபம் தணியவில்லை. அவன் முழு உலகையும் சாம்பலாக்க துணிந்தான். இதனால் தேவர்கள் அஞ்சினர். அப்பொழுது அவருடைய முன்னோர்கள் தோன்றி, தனிமனித கோபத்திற்காக உலகை அழிக்காதே, உனது கோபத்தீயை கடலில் விட்டுவிடு என்று வேண்டிக் கொண்டனர். முன்னோர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆர்வ முனிவர் தனது கோபத்தீயை கடலில் செலுத்தினார். அது ஒரு பெண் குதிரையின் முகவடிவம் பெற்று கடலுக்கு அடியில் தங்கியது. இதற்கு வடவாமுக்னி அல்லது வாடவாக்கினி என்று அழைக்கப்படுகிறது. ஆறுகள் அனைத்தும் கடலில் கலந்தாலும் கடல் நீர் ஏன் மட்டம் உயர்ந்து நிலத்தை மூழ்கடிப்பதில்லை என்பதற்கு புராணங்கள் சொல்லும் காரணம் இதுதான். கடலுக்கு அடியில் இருக்கும் இந்த வார்வ தீ எனப்படும் வடவாமுக்னி ஆறுகள் கொண்டு வரும் உபரி நீரை தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கிறது. உலகம் அழியும் காலம் பிரளயம் வரும்போது இந்த குதிரை முகத்தீ கடலிலிருந்து வெளியே வந்து உலகை அழிக்கும் என்று நம்பப்படுகிறது. எவ்வொரு முனிவரின் கதை கட்டுப்படுத்தப்படாத கோபம் உலகையே அழிக்கும் என்பதையும், அதே கோபத்தை நல்வழியில் திருப்பினால் அது உலகை சமநிலையில் வைக்க உதவும் என்பதையும் உணர்த்துகிறது. இது போன்ற பல அரிய ஆன்மீக கதைகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க.